கல்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்பதை உணர்ந்து மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் கர்ம வீரர் காமராஜர். அதையே சத்துணவாக மாற்றி புரட்சி செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த சத்துணவை ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக மாற்றி புரட்சி செய்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா. உணவு மட்டுமே மாணவர்களின் கல்வியை உயர்த்தாது என்பதை அறிந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா முப்பருவ கல்வி முறையை கொண்டு வந்து புத்தகச் சுமையை குறைத்து கல்வியை எளிதாக்கினார். மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள், மடிக்கணினி, புத்தகப்பை, நோட்டு புத்தகங்களை வழங்கி தாயுள்ளத்தை பறைசாற்றினார் புரட்சி தலைவி ஜெயலலிதா. புரட்சி தலைவியின் வழியை பின்பற்றி புரட்சி தமிழரும் கல்வி தொலைக்காட்சியை அறிமுகப்படுத்தி மாணவர்களின் அறிவுத்திறன் மேம்பட நடவடிக்கை எடுத்தார். அரசு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தனது ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து மகத்தான சாதனை படைத்தார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தது. உங்களால் 3 ஆண்டு காலத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? 6 சட்டக்கல்லூரி 4 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது 7 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாதனை மேல் சாதனை படித்து சாதனைக்கு சொந்தக்கார அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். ஆனால் விடியா திமுக அரசோ நல்ல முட்டைகளை வெளியே விற்று காசு பார்த்துவிட்டு அழுகி போன முட்டைகளையும் மட்டமான சிற்றுண்டியையும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்று பாசாங்கு காட்டி வருகிறது. அழுகி போன முட்டை பற்றி கேள்வி எழுப்பிய போது அது கருப்பு பெயிண்ட் என வித்தியாசமான விளக்கம் அளித்தார் அறிவாளி அமைச்சர் கீதா ஜீவன். கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் தமிழ்நாட்டிலிருந்து 247 பள்ளி மாணவர்கள் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு தேர்வான நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகத்தின் உடற்கல்வி ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன், அமைச்சர் அன்பில் மகேஷின் அலட்சியத்தாலும் மாணவர்களுக்கு தேசிய விளையாட்டு வாய்ப்பு கிடைக்காமல் போனது. இதில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டின் 247 மாணவர்களுக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைத்து மேற்படிப்பில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடமும் கிடைத்திருக்கும். உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் பொறுப்பில் கவனம் செலுத்தி வரும் அன்பில் மகேஷ் மாணவர்களின் கல்வி விவகாரத்தில் அலட்சிய மகேஷாக செயல்பட்டு வருகிறார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் வேட்பாளர்களை படித்தவர் என்றே அடையாளப்படுத்துகிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் டாக்டர் ஜி பிரேம்குமார் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். ஒரு இளைஞர் ரேடியாலஜி படிச்சிருக்கார். நம்முடைய வேட்பாளர் புதியவர், படித்தவர், இளைஞர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். இப்படிப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் தான் நம் மாநிலத்துடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்றவாறு நாடாளுமன்றத்தில் பேசி நமக்காக வாதாடி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி நம்முடைய வேட்பாளருக்கு இருக்குது. நம்முடைய மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு பி பாபு அவர்கள் படித்தவர், எளிமையானவர். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு டாக்டர் ஆர் அசோகன் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நல்லவர், வல்லவர், திறமையானவர், இளைஞர், மகத்தான ஒரு மனிதர், பல மொழிகளிலே பேசக்கூடிய திறன் படைத்தவர், வலிமை வாய்ந்த வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர். படித்தவர், திறமை மிக்கவர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் ஆற்றல் அசோக்குமார், படித்தவர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்கே? 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைத்த அதிமுக ஆட்சி எங்கே? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி
ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சிருக்க. உங்களால் 3 ஆண்டு காலத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடியுதா? 6 சட்டக்கல்லூரி 4 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது 7 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாதனை மேல் சாதனை படித்து சாதனைக்கு சொந்தக்கார அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்த அதிமுகவும் புரட்சி தமிழரும் எங்கே? 247 குழந்தைகளின் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கிய பொம்மை முதல்வரின் ஆட்சி எங்கே என அலசி பார்க்கும் இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், விடியா திமுகவை விரட்டி அடிப்போம் என தேர்தல் நாளுக்காக காத்திருக்கின்றனர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், செங்கல் அமைச்சருக்கு ஒரு கேள்வி. அதிமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் கல்லூரிக்கு இன்று வரை செங்கல் தூக்குவதை தவிர செயலில் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆண்ட்ரூ ஜான்.